ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்எஸ்ஆர் குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இதை வந்துட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஓட்ஸ் கூட 2 முட்டை சேர்த்துருக்கேன். இதை வந்துட்டு ஓட்ஸோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போது ஓட்ஸும் முட்டையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இப்போ பாலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சோம்னாக்கா ஓட்ஸ் நல்லா ஓரளவுக்கு இந்த பாலில் ஊறி வந்துடும். இப்போ ஓட்ஸ் நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இது கூட வந்துட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே தக்காளி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தக்காளி உங்களுக்கு வேண்டான்னா சேர்த்துக்க வேணாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்போல் கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ஓட்ஸை வந்துட்டு இந்த பேனுக்கு மாற்றிக்கலாம். அப்படியே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு தோசை அடை மாதிரி ஷேப்க்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நம்ம இதை வந்து குக் பண்ண போகிறோம். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இதை திருப்பும்போது உடையும், அதனால வந்து ஒரு பிளேட் வச்சு மாற்றி டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம வந்துட்டு இன்னொரு சைடும் வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்க்கு மாற்றிக்கலாம். மார்னிங் டைமில் சட்டுன்னு செய்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ், கேபேஜ், கேப்சிகம் எது வேணாலும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.